பாரதி, எனக்கு இன்னைக்கு விஜயினுடைய பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது. சரியா, ரொம்பவே நல்லா இருந்தது. கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது ஏதோ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் வந்தது. சரியா, ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அவர் அந்த ஒரு தலைவர் போஸ்டில் இருந்து அதை எப்படி ஷூட் பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. பட் ஆனால் எங்களுக்கு ஆனால் அது நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கல, தியேட்டருக்குள்ளே பார்க்கல, நாங்கள் எங்களோட டிவிக்குள்ளேயே பார்த்தோம். அது பப்ளிக்கிட்ட ஒரு டைரக்டாக பேசுகிறத, ஒரு பெரிய இங்கே திமுகவை மட்டும் அவர் குறிப்பிட்டு கேட்கல, எல்லா அரசியல் தலைவர்களையும் கேட்டார். நீங்கள் அரசியலுக்கு வந்தபோது உங்களோட சொத்து எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு. இது உண்மையிலே இது அவராக கேட்டாரா இல்லை யாராச்சும் இந்த ஸ்கிரிப்டை ரைட் அப்பான்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் தங்களுடைய பிரமாண பத்திரங்களை தாக்கல் பண்ணால் மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்கவே முடியும். சரியா, அந்த அஃபிடவிட் எல்லாம் பப்ளிக் டொமைனில் கிடைக்குது. அவங்களுடைய வருமான வரி கணக்கு இந்த வருஷத்தில் 21லேருந்து 22 எவ்வளோ தாக்கல் பண்ணப்பட்டது அப்படின்ட்டு யாருது வேணால் நீங்கள் தாராளமாக ஓப்பனில் பார்த்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே தான் பப்ளிக்கில் போட்டாங்களே, அப்புறமேட்டு கணக்கு சொல்லுன்னா என்ன கணக்கு சொல்லணும்? நீங்கள் இந்த விவாதத்தினுடைய தலைப்பையே இந்த கேட்ட கேள்வியை அடிப்படையாக வச்சு கேட்டிருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். எவ்வளவோ தலைவர் நல்ல விஷயங்களை பேசினார். அதில் மிக முக்கியமாக அந்த கரூர் சம்பத்தை பற்றி மட்டும் நீங்கள் எடுத்து தலைப்பாக கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பதிலாக இந்த ஊழல் சம்மந்தமாக பேசினது, இந்த மக்களுடைய பிரச்சனைகளை எவ்வளோ பிரச்சனைகளை பேசினார். யார் யாரோ தேர்தல் வாக்குறுதிகளை நான் இத்தனை 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன், அவங்க இவ்வளோ கொடுத்தா நான் இத்தனை மடங்கு அதிகமாக சேர்த்து கொடுக்குறேன், மக்களுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி இந்த தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்ருக்காங்க. அப்படியெல்லாம் கொடுக்காம உண்மையான மக்கள் நலனில் அக்கறை உள்ள ஒரு தலைவர், ஒரு கட்சி எப்படி ஒரு தேர்தல் சம்பந்தமான வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் கொடுக்க முடியுமா, அப்படியான ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அது சம்பந்தமாக நம்ம தலைப்புக்காம இப்படி கரூர் சம்பவத்தை பற்றி வச்சதுக்காக நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். வருத்தத்தெல்லாம் தெரிவிக்காதீங்க, ஏன்னா நீங்க பாட்டுக்கு பழி போட்டு போவீங்க. பழி போடல, சட்டப்பேரவையில முதலமைச்சர் பேசினதுதான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 7 மணி நேரம் தாமதமா எங்க தலைவர் வந்ததுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லி அவர் ஒரு சப்ப கட்டினாரு. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய வேற என்ன காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக அவர் பேசாமல் அவர் 7 மணி நேரம் இங்க காலதாமதமா வந்ததுதான் காரணம்னு சொல்றாரு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி நாங்க எந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்துக்குள்ளாக எங்க தலைவர் வந்தார். நடைபெற்றது ஒரு விபத்தாக இருக்கலாம் சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் சொன்னாரு. அதுக்கு பிறகு தொடர்ந்து அது கடினமான குற்றச்சாட்டுகள் சொல்லாதப்ப ஒரு அரசியல் நிலைப்பாடுன்னு எடுத்து சட்டப்பேரவையில் நின்று பேசும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு நின்னார் அவர். நீங்க கேட்ட கேள்விக்கு சட்டப்பேரவையில் சொல்லுவது அடிப்படையில் உண்மையில தாவேக்கால இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சட்டப்பேரவைக்குள் சொல்வது அரசியல் நிலைப்பாடு அல்ல, அது அரசாங்கத்தின் பதில். அவர் அரசாங்கத்தினுடைய பதில் அது. ஆனா அரசியல் தலைவராகவும் அரசாங்கத்தின் பதிலாகவே இருந்தாலும் அதுதான் கவர்மெண்டோட பதில் சார். பாரதி ஒரே ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க, சிபிஐ இல்ல அதுக்கு மேல ஏதாவது ஒரு ஏஜென்சியை வச்சு விசாரிச்சாலும் தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறை தரப்பும் அந்த பதிலை தான் சொல்லுவார்கள். அதான் சார் நான் என்ன சொல்ல வரேன்னு, தமிழக அரசாங்கத்திடம் அனுமதி வாங்கி நடத்தப்பட்ட கூட்டம் அது. தமிழக அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டிபுலேட்டட் டைமுக்குள்ளதான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்க பாதுகாப்பு குறைபாடு இருந்ததுங்கிறத ஒப்புக்கொள்வதற்கு தெம்பு இல்லாத இந்த அரசு அது எங்க கட்சி மீது எங்க தலைவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நான் இங்க தெளிவா சொல்ல விரும்புறேன். சரிங்களா, அது அவங்களோட நிலைப்பாடா இருக்கட்டும். அவங்க எல்லா இடத்துலையும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அதை விட்டுரும். இந்த ஊழல் சம்பந்தமா நீங்க கேட்டீங்க இல்லையா, இப்போ ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு அரசியல் பிரமுகருக்கும் அவங்களுடைய பிரமாண பத்திரிகையில் இருப்பது மட்டும்தான் அவங்களுடைய உண்மையான சொத்து அப்படி நீங்க நம்புறீங்களா? ஒரு பத்திரிகையாளரா நீங்க நம்புறீங்களா? இத பாக்குற மக்கள் நம்புறாங்க. இந்த அரசியல்வாதிகள்லாம் ஏதோ தேவலோகத்துல வாழல, ஏதோ சந்திராயன்ல போய் சந்திரன்லயோ செவ்வாய் கிரகணத்திலே வாழல. இதே எங்கள் மத்தியில மிக விலை உயர்ந்த ஆடம்பரமான சொகுசு கார்களிலும் மிகப்பெரிய சௌகரியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்முடைய நண்பர் மணிகண்டன் தெளிவாக சொன்னார், எங்கள் தலைவர் எங்கே போனாலும் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகிறாரு, பென்ஸ் காரில் போகிறாரு, BMW காரில் போகிறாரு, கேரவனில் உட்கார்றாரு, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறாரு. எஸ், அவருடைய உழைப்பால் அவர்
சொந்த பணத்துல எல்லாம் போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் அரசியல்வாதிகளால சொல்ல முடியுமா? இப்ப நான் கேட்கிறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன கார்ல போறாரு? 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்ல முதலமைச்சர் ஸ்டாலினும் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் போயிட்டு இருக்காங்க. தினந்தோறும் அந்த காரை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவர்களுடைய சொத்து பட்டியலில் இந்த கார் இருக்கிறதா? அவர்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற, அன்றாடம் சொகுசாக அனுபவித்து வருகின்ற இந்த 2 கோடி 3 கோடி 5 கோடி விலை மதிப்பு மிக்க கார்கள் எல்லாம் அவர்களுடைய சொத்து பட்டியலில் இருக்கிறதா? ஒரு கோடி கோடியா ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்சு வெளிநாடுகளில் சட்டத்துக்கு புறம்பா சேர்த்து வச்சுக்கிறீங்க. உள்ளூர்ல பிராமிங்கிற பேர்ல வேற ஒருத்தன் பேர்ல சேர்த்து வச்சுக்கிறீங்க. அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டாம கோடி கோடியான பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கருப்பு பணமா வச்சு நீங்க தொடர்ந்து மக்களை ஏமாத்தி வரீங்க. மக்கள் வரி பணத்தை ஏமாத்துறீங்க, அரசாங்கத்தின் பணத்தை ஏமாத்துறீங்க. அந்த பணத்தை மக்களுக்கே லஞ்சமா கொடுத்து ஓட்டு வாங்குற வித்தையும் கத்து வச்சிருக்கீங்க. இதை ஊழல் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஒரு உண்மையான இன்னைக்கு திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் 2 பேரும் மாற்றி மாற்றி தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டு இருக்காங்க சார். என்ன கொடுக்குறாங்க? நான் உனக்கு இலவசமாக பஸ் வசதி தருவேன். நீ பெண்ணுக்கு கொடுக்குறியா? நான் ஆணுக்கும் கொடுக்குறேன். நீ 2000 ரூபா கொடுக்குறியா? நான் 3000 கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன். இந்த கோடைக்கால நிவாரணங்கிறது இனி ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுமா? ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உலகத்துல எந்த அரசாங்கமும் கண்டுபிடிக்காத சார். தமிழ்நாட்டில இருந்து அம்மா உலகம்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தினாங்க. மாணவர்களுக்கு இலவச பேருந்து பஸ் பாஸ் வசதி அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டங்கள்லாம் திராவிட அரசாங்கங்களுடைய முன்னோடி திட்டம் இந்தியாவுக்கு. இதை பார்த்து ஒவ்வொரு மாநிலமும் பின்பற்றினாங்க. வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மக்களுடைய வரிப்பணத்தையே எடுத்து மக்களுக்கே லஞ்சமாக கொடுத்து அவர்களுக்கு ஓட்டு வாங்குகின்ற இந்த கேவலமான விஷயத்துக்கு கூட கோடைக்கால நிவாரண நிதி பேரை வச்சு அதை இனிமே ஆண்டுதோறும் வழங்கணும்னு சட்டப்பேரவையில் அறிவிக்கிறாங்க. எவ்வளவு அசிங்கமான செயல் இது. இது எப்படி இது அடுத்த மாநிலங்கள் இதை முன்னோக்கி அது சரியா இருக்கு சொல்லுங்க பாரதி. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த மக்களுடைய வரி பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்குறோன்னு சொல்றீங்கல்ல, அதுல ஒரு பெரிய மாறுபாடு இருக்கிறது. சொல்லுங்க. ஏன்னா அரசாங்கத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மூலமாக வரக்கூடிய வருவாயை விட அதுல எவ்வளவு ரெவென்யூ வருதோ அதுக்கு இணையாக ஒவ்வொரு அரசாங்கமும் கடன் வாங்கி கொண்டு இருக்கிறது. அதனால நீங்க வரி வருவாயில இருந்து தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லாதீங்க. கடன் யார் பேர்ல சார் வாங்குறாங்க? கடன் என்ன இப்ப தனிப்பட்ட முறையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடன் கொடுக்குறாங்களா? நீங்க திராவிட முன்னேற்றத்துக்கு கடன் கொடுக்குறாங்களா? அரசாங்கம் மக்களை அடமானம் வச்சு கடன் வாங்குறாங்க. மக்கள் பேர்ல கடன் வாங்குறாங்க. இந்த மக்களின் அரசு மீது கடன் வாங்குறாங்க. உங்க பேர்ல நான் 2 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு உங்க பாக்கெட்ல 5000 ரூபாய் வைக்கிறேன். கனெக்ட் பண்ணுங்க. உங்க பேர்ல 2 லட்ச ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 2 லட்ச ரூபாய் கடன் இருக்கு. இன்னைக்கு 2 லட்ச ரூபாய் கடனை வச்சுக்கிட்டு 5000 ரூபாய் உங்க பாக்கெட்ல உங்களுக்கு கொடுத்து உங்களை ஏமாத்துறாங்க இந்த அரசு. இதை சரின்னு சொல்றீங்களா? இதை நியாயப்படுத்துறீங்களா? இது ஊழல் இல்லையா? கோடைக்கால நிவாரண நிதி யார் சார் கேட்டா? கோடைக்கால நிவாரண நிதி எந்த அடிப்படையில தேவைப்படுது? பாரதி, பணம் கொடுக்கிறது அரசாங்கம் கொடுக்கிறது எப்படி ஊழல் ஆகும் பாரதி? எனக்கு புரியல. ஊழல்னு உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கமும் ஏஜென்சிகளும். பணத்தை கொடுக்கறதே கவர்மெண்ட். இப்ப பிரைம் மினிஸ்டர் வருஷத்துக்கு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கிறாரு. அது ஊழலா? தேர்தலை முன்னிட்டு கொடுக்குறாங்களா? நீங்க தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாடி உங்களுக்கு நான் இன்னும் அட்வான்ஸா 2 மாசம் பணத்தையும் சேர்த்து இன்னும் கோடைக்கால நிவாரண நிதினு ஒன்று புதுசாக அறிமுகப்படுத்தி அதையும் சேர்த்து 5000 ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் கார்டு ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்படியே கொடுக்குறேன்னு சொன்னா கூட பீகார் மிகவும் பின்தங்கிய மாநிலம். என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு ரேஷன் கார்டும் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் 2,35,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்கு. ஆனா இவங்க கொடுக்கறது 1,32 பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க. பின்தங்கிய மாநிலம் பீகார்ல கூட ரேஷன் கார்டு கணக்கில் கொடுத்தாங்க. ஆனா இங்க மிக குறைந்த வருவாயுடைய பிபிஎல் பவர்ட்டியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தரேன்னு சொல்லி வெறும் 1,32,00,000 பேருக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க. அப்ப பீகாரை விட பின்தங்கிய மாநிலமா தமிழ்நாடு? பீகாரை விட மிக இழிவான நிலையில் இருக்கா தமிழ்நாடு? இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அது அடுத்து பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கரூர் பிரச்சனையில திரு மணிகண்டன் அவர்கள் கேட்டார். நாங்கள் நிச்சயமா சொல்லிடுறோம், பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு மன்னிப்பு கேட்கலன்னு. சார், மகாபலிபுரத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் வர வச்சு ஒவ்வொரு குடும்பத்திடமும் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்க கிட்ட கால் விழுந்து தலைவர் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு சார். எதுக்கு இந்த நிகழ்ச்சியில் அவங்க தன்னுடைய சார் அவங்க குடும்ப உறுப்பினர், அவங்க எங்க கட்சிக்காரவங்க, எங்க கட்சி தப்பே இல்லையா சார்? எதுக்கு அழுதுறீங்க சார்? இழப்பு உயிர் இல்லையா? தப்பு யார் மீதுங்கிறது நம்ம தர்க்கம் அதை பின்னாடி வச்சுப்போம். அது கிடையாது. இழப்புங்கிறது விலை மதிக்க முடியாத உயிர். மன்னிப்புக்கு வர்றாரு. தன்னுடைய கண்ணீர் மல்க அவங்க மன்னிப்பு ஒவ்வொருத்தரும் வெளியே சொன்னாங்களா சார்? நீங்க மறந்துடுறீங்களா?